மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 43. வைபவும் விஸ்வாவும் மூச்சு வாங்க வந்து நின்றவளைக் கண்டு மிரட்சியுடன் நின்றனர். பூஜாவோ சரண்யாவை பார்த்ததும் சரண் என அழைத்து கொண்டு ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். மிஸ் யூ சரண் என அழுகையில் பூஜா கரைய அவள் அருகே அமர்ந்து கன்னத்தில் முத்தம் வைத்து நானும் தான் என்று கண்ணீருடன் சொன்னாள். ஏன் நிரன் என்னை உங்களை பார்க்க விடல, நீங்களும் ஏன் என்னை பார்க்க வரல என தேம்பி தேம்பி அழுதாள். எனக்கு உடம்பு முடியல, நீ வந்து என்னை பார்த்தாலோ இல்லை நான் உன்னை வந்து பார்த்தாலோ உனக்கும் சேர்த்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு தான் நிரன் உன்னை என்னை பார்க்கவே விடல, நீ எதுவும் நினச்சிக்காத என சமாதானம் செய்தாள். சரண், உங்களுக்கு இப்போ சரியாகிடுச்சா என அவள் நெற்றியில் கழுத்தில் கை வைத்து கேட்டவளின் கையை பற்றி முத்தம் வைத்தவள், மிஸ் யூ பூஜா, இனி உன்னை பார்ப்பேனான்னு தெரியல, உன்னை எப்படி பார்க்காம இருக்க போறேன்னு தெரியல, நீ என்னை மிஸ் பண்ணுவியா, அங்கே போனது என்னை மறந்துடுவியா என சிறு பிள்ளை போல அந்த சிறு பிள்ளையிடம் கேட்டாள் சரண்யா. அவள் கன்னத்தில் முத்தம் வைத்த பூஜா, உங்களை எப்பவும் நான் மறக்க மாட்டேன் சரண், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னை நீங்கள் அங்கே பார்க்க வரமாட்டீங்களா, இதுதான் நாம லாஸ்ட்டாக பார்க்குறதா என ஏக்கமாக கேட்க அவளுக்கோ வெடித்து அழ வேண்டும் போல இருந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடித்துவிட்டு, பூஜா குட்டி, இனி நீ சமத்தா இருக்கணும், ஒழுங்கா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், படிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்கூலில் வெளியே உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ உன் அப்பா கிட்ட சொல்லிடணும், எதையும் மறைக்கக்கூடாது, என் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, நாம பேசலாம், நீ பத்திரமா இருக்கணும், பார்த்து இருந்துக்க என்று கன்னத்தில் மீண்டும் முத்தம் வைத்தாள். சரி என்றாள். பூஜா வா, டைம் ஆச்சு என்றான். இருவரும் அவனை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் அவர்கள் உலகில் இருந்தனர். அவனும் அதை கலைக்க அவ்வாறு சொல்ல அதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. உள்ள பாப்பா இருக்கா என கேட்டதும் அதிர்ந்து விட்டாள் பெண்ணவள். உனக்கு யார் சொன்னது என்றாள் அதிர்ச்சியில். ரேகா பாட்டி சொன்னாங்க, அந்த பாப்பா பத்திரமா இருக்கணும்னு தான் நீங்க ரூம்லேயே இருந்தீங்களா, வெளியே வரவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு பாட்டி சொன்னாங்க என்றாள். அவள் கிளம்பும்போது சோர்வாக நின்ற பூஜாவிடம் சரண்யாவின் நிலையை விளக்கி சொல்லி புரிய வைக்க நினைத்தார். அவளோ கன்னத்தை வருடி, உனக்கு என்ன பாப்பா வேணும் என்றாள். எனக்கு தம்பி பாப்பா வேணும் என்றாள் ஆசையாக. அதில் புன்னகை செய்தவள் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தாள். அந்த பாப்பா வந்ததும் என்னை மறந்துடுவீங்களா சரண் முகம் வாட கேட்டாள். என் பூஜா தான் எனக்கு முதல்ல, அப்புறம்தான் இந்த பாப்பா, பாப்பா பிறந்ததும் சொல்றேன், நீ வந்து பாரு என்று ஆசையாக சொன்னாள். அந்த பாப்பா உங்களை அம்மானு கூப்பிடும்ல என்றாள் இறங்கிய குரலில். சரண்யாவும் ஆம் என்று தலையை அசைத்தாள். அப்போ நானும் உங்களை அப்படி கூப்பிடவா என்றது. இன்னும் கண் கொண்டு பார்த்திடாத அந்த சிறு உயிரின் மேல் சின்ன பொறாமை அந்த குட்டிக்கு எழவே அப்படி அவள் கேட்டாள். இருவரது சம்பாஷணையை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வைபவும் விஸ்வாவின் பூஜாவின் கடைசி வாக்கியத்தில் உறைந்து போய்விட்டனர். பூஜா என்று கத்தியவன் அவள் அருகே வந்து, என்ன பேசிட்டு இருக்க பூஜா நீ, அவங்க ஓ அம்மா இல்லை, டீச்சர் மட்டும்தான், கண்டவங்களை அம்மான்னு கூப்பிடுவியா நீ, பஸ்ஸுக்கு நேரமாச்சு வா என்று அவளை இழுக்க அதற்கு அவள் இசைவு கொடுக்காமல் சிலை போல அவள் பதிலை வேண்டி அப்படியே நின்றாள். அவன் கண்டவங்க என்றதும் உதட்டை கிழித்து தன் கோபத்தை அடக்கியவள், பூஜா நீ என்னை அம்மான்னு கூப்பிடலாம் என்று அனுமதி தர அவளை விழிகள் தெரிக்க பார்த்தான் வைபவ். சாரு என்ன பேசுற நீ அவளுக்கு அம்மா இல்லை, போதும் சாரு, நாங்கள் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் இங்கிருந்து போகிறோம், மறுபடியும் அதே தப்ப பண்ணாத, அவளை நெருங்காத, அவள் உன்னை எதுக்கு அம்மான்னு கூப்பிடணும், போகிற நேரத்தில் எதுவும் பேசி அவன் மனசை களைச்சிடாத சாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டான். அவன் ஆசையாக கேட்கும்போது என்னால் மறுக்க முடியலை வைபவ், நான் அவளுக்கு அம்மா தான், ஒரு டீச்சர் குழந்தைங்களுக்கு 2வது அம்மான்னு சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா நான் அவளுக்கு அம்மா தான், அவள் என்னை மறக்கணும்னு நீங்கள் அவளை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அவளால் என்னை மறக்க முடியாது, நீங்கள் எங்களை உடல் அளவில் பிரித்தாலும் மனசளவில் நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம், விட்டக்குறை தொட்டக்குறைன்னு போன ஜென்மத்தில் இருந்த உறவோட தொடர்ச்சி தான் இது, உங்களால் கூட மாற்ற முடியாது என்று அவனை பாராமல் சொன்னவள் பூஜாவிடம், ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடு என்றாள். அவளும் அவளை ஆசையாக அம்மா என்றாள். இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர். அவள் நெற்றியில் இதழ் பதித்து அனுப்பி வைத்தாள். வைபவின் கைகளை பிடித்து கொண்டு அவளை ஏக்கமாக பார்த்து நின்றாள் பூஜா. வைபவ், நீங்கள் சொன்னது போல அவள் என்னை மறக்கணும்னு நீங்கள் நினச்சா அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுங்க, அவள் என்னை மறந்துடுவா என்றாள். அவனோ விரக்தியில் சிரித்தவன், என்னாலையும் சரி அவளாலையும் சரி இனி ஒரு புது உறவை ஏற்றுக்கிட்டு வாழ்வோன்னு எனக்கு தோணலை, என்னை போல அவளும் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்காக நீ ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம், எங்களை இனியும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு பூஜாவுடன் விறுவிறுவென சென்று விட்டான். மாம்ஸ்
என விஸ்வா அழைப்பதை கூட கண்டு கொள்ளாது பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டான். சரியாக பஸ்ஸையும் எடுத்தனர். அவர்கள் கண்ணில் இருந்து பஸ் மறையும் வரை அங்கேயே நின்றனர் இருவரும். பஸ் சென்றதும் அவள் பொத்தென அருகே இருந்த இடத்தில் அமர்ந்துவிட விஸ்வாதான் தண்ணீர் பாட்டிலை வாங்கி வந்து அவளிடம் நீட்டினான். அவளும் வாங்கி பருகி முகத்தை கழுவிக்கொண்டாள். அக்கா, மாமாவுக்கு தெரியுமா நீ இங்கே வந்தது? தெரியாது விஸ்வா, சொன்ன என்னை விடமாட்டாரு. பூஜாவை பார்க்க முடியாதுன்னு தான் அவசரமா ஆட்டோ பிடிச்சு ஓடி வந்தேன் என்றாள். பூஜாவுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்குள்ள பாப்பா வந்திருக்கு. அதை கவனிக்காம பூஜாவை பார்க்க வரணுமா? பூஜாவுக்காக எடுக்க தோணுச்சு விஸ்வா. அவளை இனி பார்க்க முடியாது. கடைசி தடவையா பார்த்துடணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். எங்களுக்குள்ள என்ன விட்ட குறை தொட்ட குறையோ என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு என்று வலியுடன் கூறியவள் சிரிக்கவும் செய்தாள். சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். நீங்க இங்க பூஜாவை பார்க்க வந்ததை மாமா கிட்ட சொல்லிக்க வேண்டாம். உங்க மேல கோபப்படுவாரு என்றான். அவளும் சரி என்றாள். அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு கடைக்கு சென்றான். ரேகா அவளுக்கு ஜூஸ் கொடுத்து தூங்கச் சொன்னாள். நன்றாக தூங்கியவள் இரவில் நிரஞ்சன் வரும்போதுதான் எழுந்தாள். அவள் தூங்கியதை கேட்டு கடிந்து கொண்டவன் இரவு உணவு செய்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். அவனிடம் உண்மையை மறைக்க அவளுக்குள் குற்ற உணர்வாக இருந்தது. உள்ளுக்குள் அழுதாள். அவனும் சாப்பிட்டு சமையலறையை சுத்தம் செய்யும் வேலையை அவனே செய்து முடித்துவிட்டு அவள் அருகில் வந்து அவளை அணைத்து முத்தம் வைத்தவன் வயிற்றுக்கும் முத்தம் வைத்துவிட்டு அவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு உறங்கி போக அவளுக்குத்தான் தூக்கமில்லை. குற்ற உணர்வு அவளது இதயத்தை குத்தி கிழித்தது. கொட்ட கொட்ட அவனை பார்த்து முழித்து கொண்டிருந்தவள் கண்ணை சுரக்க அதை அவனது நெஞ்சை நனைக்காதபடி உள்ளிழுத்து கொண்டாள். இரவில் தாமதமாகத்தான் உறங்கி போனவள் காலையில் அடிவயிற்றில் சுல்லென வந்த வழியில் அம்மா என்ற கதறலோடு கண் விழித்தாள். அவளது கதறலில் பதறி எழுந்தவன் கால்கள் வழியே வந்த உதிரத்தை கண்டதும் பயந்து போய் வெளியே வந்தான். ரேகாவிடம் விஷயத்தை சொல்ல பதறிக்கொண்டு அவளை பார்க்க சென்றார். விஸ்வா வேகமாக கீழே சென்று ஆட்டோ பிடித்து கொண்டு வர மூவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். அங்கே அவளை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு சிகிச்சை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார். வெளியே பதற்றத்துடன் நின்ற நிரஞ்சனிடம் வந்த மருத்துவர், சாரி, மிஸ்கரேஜ் ஆயிருக்கு. டிஎன்சி பண்ணியிருக்கோம். டிராவல் எதுவும் பண்ணினீங்களா? இல்லை ஹெவி ஒர்க் எதுவும் பண்ணாங்களா? இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்களா? வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? ஏற்கனவே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி தானே அனுப்பி வச்சேன். எப்படி இப்படியாச்சு என்று கேட்க அவனும் காலையில் நடந்ததை சொல்ல அவரும் பெருமூச்சு விட்டபடி பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். அவன் அங்கே அமர்ந்து அழுதிட அவனுக்கு துணையாக இருந்து ஆறுதல் கூறினான் விஸ்வா. 4 வருஷம் கேட்காத பேச்சில்லை. இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கலை போல விஸ்வா. எடுத்துக்கிட்டாரு என் குழந்தைய என அவனை அணைத்து அழ விஸ்வாவுக்கு அவனை சமாதானப்படுத்த வழி தெரியவில்லை. சரண்யாவின் மீது கோபம் வந்தது. முதலில் நிரஞ்சன் மீதுதான் கோபம். அவன் பூஜாவை உள்ளே விடாது சரண்யாவை பார்க்க விடாது செய்தது கோபம்தான். ஆனால் அதற்கு காரணம் இன்று புரிந்தது. அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்ட கணவனை மீறி பூஜாவை பார்க்க வந்தது தவறென நினைத்தான் விஸ்வா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சரண்யாதான் என்று அவள் மீது குற்றம் சாட்டினான். ஆனால் இதெல்லாம் வாய்வார்த்தையாக நிரஞ்சனிடம் அவன் சொல்லிக் கொள்ளவில்லை. 2 மணி நேரத்தில் அவள் கண் விழித்து அழுகையினூடே நிரனை பார்க்க அவன் அவள் தலையை வருடி முத்தம் வைத்தான். டாக்டர் அவளை பரிசோதித்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து போக சொன்னார். அவனும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்துவிட அவள் சோர்வாக இருப்பதால் அவளுக்கு ஜூஸ் கொடுத்தார் ரேகா. நிரஞ்சன் அறையை விட்டு சென்ற வேளையில் ரேகா அவளிடம், அப்பவே சொன்னேன்லடா அங்க போகாதேன்னு, கேட்டியா? இப்படி பிள்ளையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே எனும் போதே வேகமாக அவர் அருகே வந்தவன், எங்க போனா இவ என கேட்க அவரோ பயந்தார். சரண்யாவோ கல் போல அமர்ந்திருந்தாள். சொல்லுங்கம்மா, அவ எங்க போனா என அதட்டி கேட்க அவர் தயங்க, பூஜாவை பார்க்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் என்றதும் அவள் கன்னத்தில் விழுந்தது அறை ஒன்று. மெத்தையில் பொத்தென்று விழுந்தாள் சரண்யா. இவன் என அச்சத்தில் காயத்ரியின் வாயிலிருந்த வார்த்தைகள் நிரஞ்சனை பார்த்ததும் தந்தி அடிக்க, நிரஞ்சனோ இப்போதே மண்ணில் புதைந்து விட மாட்டோமா என்றிருந்தான் அவமானத்தில். அத்தியாயம் 44. கன்னத்தில் கையை வைத்து திகைத்தபடி கிடந்தாள் சரண்யா நிரஞ்சனின் கோபத்தை கண்டு. அவனது கோபமும் புதிதுதான். இவ்வளவு கோபம் அவள் மேல் அவன் காட்டியதும் இல்லை, கை நீட்டியதும் இல்லை. இன்று அவன் அடித்திருக்க அவளுக்கே பேரதிர்ச்சிதான். தம்பி, புள்ளைய இழந்த வழியில் இருக்கிறவகிட்ட போய் கை நீற்றியே, இது தப்புப்பா. ரேகா அவனை கண்டிக்க தன்னை திகைத்து பார்த்து கொண்டிருக்கும் அவளை காட்டி, யாருமா வழியில் இருக்கா? இவளா வழியில் இருக்கா? குழந்தை வயிற்றில் இருந்தும் டாக்டர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் வேணுனே பூஜாவை பார்க்க போன இவளுக்கா குழந்தையை இழந்த வழி இருக்கும்? இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச குழந்தைய யாருக்காகவோ இழந்துட்டு வந்து நிற்கிறவளுக்கு எப்படிமா வழி இருக்கும் என கேட்டு அவளை பார்க்க அவளோ தலை குனிந்து கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்தாள். அவளை பார்க்க அவனுக்கு மேலும் மேலும் கோபம் வந்தது. குழந்தை இல்லைன்னு எத்தனை முறை என்கிட்ட அழுதுருப்பா. எத்தனை தடவை என் அம்மா இவளை குத்தி காட்டி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த வேதனையை எல்லாம் சொல்லி என்கிட்ட தானே வந்து அழுதா.
மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னது இவதான். இவ்வளவுக்கு அப்புறமும் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. அதை பாதுகாக்க வேணாமா இவ? அவ உண்டானதும் இனி யாரும் எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. முக்கியமா எங்க அம்மா வாயை அடிச்சிடலாம். இனி அவளை எதுவும் திட்ட மாட்டாங்க. அவளையும் மருமகளா மதிப்பாங்க. குழந்தையை காட்டி மதிக்க சொல்லணுங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள ஓடுச்சு. ஆனா இவளுக்கு எண்ணம் அதுல இல்லம்மா. பூஜா 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 மட்டும்தான் இவ எண்ணம். நான் பூஜாவை வீட்டுக்குள்ள அனுமதிக்காத காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பூஜா வைபவ் 2 பேரும் என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்லைன்னு பூஜாவை தடுத்து நிறுத்த காரணம் இதுதான். பூஜா வந்தாலே இவ எமோஷனல் ஆகிடுறா. அதனால தான் ஆரம்பத்திலிருந்து பூஜாவை நான் தடுத்துட்டே இருக்கேன். இவ தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை என்று பல்லை கிழித்தான். ஒரு வாட்டி என்னை பூஜாவை பார்க்க விட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லம்மா. அவளை பார்க்கறது இதுதான் கடைசிங்கிறதுனால போனேன். குழந்தையை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லம்மா என கண்ணீரை துடைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதவளை மேலும் அரை விடுமளவிற்கு கோபம் வர அவளை அடிக்க கையை உயர்த்த அதை தடுத்தார் ரேகா. வேணாம்ப்பா, அடிக்காத. இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்திருக்கு. அதை போட்டு மேலும் கஷ்டப்படுத்தாத என்று கெஞ்ச கைமுஷ்டியை முறுக்கி கோபத்தை அடக்கியவன், நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணுமா என்றான் அவளை பார்த்து பல்லை கடித்தவாறு. நான் போறேன்ப்பா, ஆனா அடிச்சிடாதப்பா என்று அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு வெளியே செல்ல கதவை சாத்தியவன் அவள் அருகே வந்தான். உனக்கு நம்ம குழந்தையை விட பூஜா ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? அவளுக்காக நம்ம குழந்தை உள்ள இருக்குன்னு தெரிஞ்சும் நீ போயிருக்கேன்னா உனக்கு பூஜா தான் முக்கியம், நம்ம குழந்தை உனக்கு முக்கியம் இல்லை. அதை பத்தி கவலை இல்லை, அப்படித்தானே? எனக்கு நம்ம குழந்தை மேல அக்கறை இல்லையா? குழந்தை வேணான்னு நினைச்சிருந்தா நான் எங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சுமக்கணும்? 1 மாசம் உள்ளதானே அடைஞ்சு கிடந்த. வேலையை விட்டேன். எதுக்கு? எல்லாமே நம்ம குழந்தைக்காகத்தானே. எனக்கு நம்ம குழந்தை மேல அக்கறை இல்லையா? அவன் கூறும் கூற்றில் எழுந்த ஆதங்கத்தில் கத்தினாள். அப்போ என்ன டேஷுக்கு பூஜாவை பார்க்க போனேன் என்றான். நிரஞ்சன் என்றாள் அழுத்தமாக. எதுக்கடி கோபம் வருது உனக்கு? பிள்ளையை தொலைச்சிட்டு வந்த உனக்கு எதுக்கு கோபம் வருது? அவன் கேட்கவும் அவளும் பல்லை கடித்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். உனக்கு குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லையாடி? உனக்கு துடிக்கலையாடி? இந்த குழந்தையை விட பூஜா உனக்கு முக்கியமா போயிட்டாளா? இன்னும் அவனுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை அவள் செய்த காரியத்தாள். நீங்க ஒரு வாட்டி பூஜாவை இங்க வீட்டுல பார்க்க அனுமதி கொடுத்திருந்தா நான் அவளை தேடி போய் பார்த்திருக்க மாட்டேன். அவ இங்கிருந்து போறேன்னு சொன்னதும் அவளை பார்க்க தோணுச்சு. ஏதோ முன்ஜென்ம தொடர்ச்சி போல. அவளுக்கும் எனக்கும் ஏதோ இணைப்பிரியாத பந்தம் இருக்குங்க. ஏதோ உந்துதல்ல அவளை பார்க்க போயிட்டேங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல நிரன் என்றவளை நம்பாது பார்த்தவனுக்கு மூளையில் உதித்த சந்தேகத்தை அவள் பதில் ஊர்ஜிதப்படுத்துவது போல இருந்தது. பூஜாவை பார்க்கத்தான் நம்ம குழந்தைய கூட நினைக்காம போனியா? நம்பவே முடியலையே என்றவன் அவளை சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பித்தான். நிரன், நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? எனக்கு புரியல. அதற்கு கேலி புன்னகையுடன், எந்த அர்த்தம்னா வைபவ பார்க்க போனேன்ற அர்த்தத்துல கேட்டேன் என்றான் அசட்டியாக. கோபத்தில் நிற்க முடியவில்லை என்றாலும் தடுமாறி அவன் முன்னே நின்றவள், நான் ஏன் அவனை பார்க்க போகணும் நிரஞ்சன்? அவன் மேல நீ வச்ச காதலால கூட அவனை நீ பார்க்க போயிருக்கலாம்ல. பூஜாவை காரணம் காட்டுறத என்னால நம்ப முடியல. என்கிட்ட அவனை காதலிக்கலன்னு சொன்னது கூட பொய்யாத்தான் இருக்கும். அவனை நீ காதலிச்ச விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. உன் அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மேபி அவனை விட அதிகம் படிச்சதுனால கூட அவனை வேணான்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ அவனை பார்த்ததும் பழைய காதல் உனக்குள்ள முளைச்சிடுச்சுல்ல. அவனை நினைச்சிட்டு தான் இத்தனை நாள் என் கூட என முடிக்கும் முன்னவே அவன் கன்னத்தில் அரைந்திருந்தாள். சி, உன்னை எத்தனை உயர்வா மனசுல வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டேல. நீயும் சராசரி ஆம்பளை தாண்டா. அத்தை கிட்ட எனக்காக நீ பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உன் மேல எவ்வளவு காதல் வந்தது தெரியுமா? இந்த உலகத்துல எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் நேசிக்கிற ஒரு ஆண் நீதான்னு சொன்னா நம்பவா போறேன்? ஆம்பளைங்க எல்லாரும் ஒண்ணுதான். ச்சே, இந்த 4 வருஷம் என் காதல் வாழ்க்கைய சந்தேகப்பட்டுட்டல. உனக்கு உன் மேல நான் வச்சிருந்த காதலை சொன்னா கூட நம்ப மாட்டேன். என் மனசுல அவன் இல்லைங்கிற உண்மையை புரிய வைக்க என் நெஞ்ச பிளந்து காட்டணுமா, இல்ல நெருப்புல குதிச்சு காட்டணுமா? என்ன சொல்லி எப்படி நிரூபிச்சாலும் நீங்களாம் நம்ப மாட்டீங்கடா. ச்சே, போடா என்று வலியுடன் சொல்லிவிட்டு இன்னொரு அறைக்குள் சென்று முடங்கிவிட்டாள். அவளது கோபத்தை கண்டதும் தான் கோபத்தில் புத்தி கெட்டு போய் பேசிய வார்த்தைகளை யோசனை செய்து பார்த்து தலையில் அடித்தான். கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டோமே என பிடரியை தடவிக்கொண்டவன் தன்னைத்தானே சாடினான். இங்கோ ரேகா அனைத்தையும் பகிர விஸ்வாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கணவன் மனைவி விவகாரம் என்று விட்டுவிட்டான். வைபவ் பிரிந்து சென்றது, சரண்யா குழந்தையை இழந்தது, நிரஞ்சன் அவளை போட்டு அடித்தது என அனைத்தும் போட்டு அவனை அழுத்த அவன் தேடிச் சென்றது என்னவோ காயத்ரியைத்தான். சென்டரில் இன்று விடுமுறை அளித்திருக்க அவளை தேடி அவளின் இல்லம் சென்றான் விஸ்வா. அங்கே அவள் தனியாக சமைத்து கொண்டிருந்தாள். அவனை எதிர்பாராதவள் விழிகளை விரித்து ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன ஆச்சரியம், இந்த நேரத்துல இங்க என்றாள். மனசு சரியில்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, கடையா பசங்களை பார்க்க சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து சோஃபாவில் அமர அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். வாங்கி குடிக்க அவனது வாடிய முகத்தை ஆராய்ந்தாள்.
என்ன பிரச்சனை விஸ்வா என்றாள் அவன் எதிரே அமர்ந்து கொண்டு. அவன் நடந்ததை சொல்ல இவளுக்கும் வருத்தமாகி போனது. ஐயோ பாவம் சரண்யா அக்கா, 4 வருஷம் கழிச்சு கிடைச்ச குழந்தைய தொலைச்சிட்டாங்களே. நிரண்ணா கோபம் நியாயமானதுதான். ஆனா அவங்கள அடிச்சிருக்க வேண்டாம் என்றாள். அவனும் அதற்கு ஆமோதிக்க, விடு விஷு, பொண்டாட்டி புருஷன் சண்டை சரியாகிடும். மறுபடியும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிப்பாங்க. நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் சமைச்சிடுறேன், சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து ஈவினிங் அக்காவை பார்த்துட்டு வரலாம் என்றாள். அவனும் சரி என்று தலையாட்டி விட்டு டிவியை ஆன் செய்தவன் சண்முகத்தை விசாரிக்க, வேலை விஷயமா வெளியே போய்விட்டார் என்று சமையலறையிலிருந்து பதில் தந்தாள். திருடன் போல் பதுங்கி திடீரென்று பின்னால் இருந்து என்னை நீ அணைப்பாயே, அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்லக்கூட தெரியாதே. காதலெனும் முடிவிலியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா, என் நெஞ்சு நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் தயவால் தானே. ஏங்குகிறேன், தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். அவளது காதொலிப்பானில் கசிந்த பாடல் வரிகளை மெய்சிலிருக்க கேட்டுக்கொண்டவளை பின்னால் வந்து அணைத்தான் விஸ்வா. அவளது தேகம் இன்னும் அதிர்ந்தது. விஷு என அவன் பெயர் கூட காற்றில் மறைந்தது. என்னடி என்று கேட்டு அவள் காது மடலை சிவக்க வைத்தான். பெண்ணவள் அங்கமெங்கும் நாணி சிவக்க உள்ளே புது குருதி பாயத் தொடங்கியது. விடு, சமைக்கணும் என்று முணங்க, இது கப்பல் கோல்ஸ்டி, நான் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருக்கேன், நீ சமைக்கிற வேலையை பாரு என கழுத்தில் முகத்தை புதைக்க, இப்படி பண்ணினா எப்படி சமைக்க தோணும், விடுடா என்க அவனோ கேட்டபாடில்லை. அவளை திருப்பி தன்னை பார்க்க வைத்தான். அவளோ அவனை பாராது இமை குடைகளை வைத்து அவனை கண்டால் அலைப்புறும் கண்மணிகளை மறைத்தாள். அவள் தாடையை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவன் குனிந்து அவள் இதழில் மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தான். அவனது முத்தம் வலுப்பெற அவளது கைகள் தானாக அவனது முதுகிலும் சிகையிலும் படர்ந்தது. இருவரும் முத்தத்தில் ஆழ்ந்திருக்க யாரோ வந்து அவளது தலையில் அடித்தது போல இருந்தது. சட்டென விழியை திறந்து பார்க்க விஸ்வா இடையில் கை வைத்து அவளையே பார்த்திருந்தான். அத்தனையும் கற்பனை என அப்போதுதான் உரைத்தது மண்டைக்கு. என்னடி இப்படி நிற்கிற, சமைக்கிறது விட்டுட்டு இப்படியே நிற்கிற என சந்தேகமாக அவன் கேட்க, அவளோ நாக்கை கடித்து விட்டு தலையில் தட்டி கொண்டவள் ஒண்ணுமில்ல என்று திரும்பி தன் வெட்கத்தை மறைத்தாள். காய்குட்டி, என்னடி மறைக்கிற, விஷயத்தை சொல்லு என்று விடாது கேட்க அவளது கற்பனையை வெட்கத்துடன் கூறினாள். ஹோ, இவ்வளோதானா என்றதும் அவளுக்குள் புஸ் என்றானது. சரி சரி, அதெல்லாம் விடு, சீக்கிரமா சமைச்சு முடிடி, பசிக்குது என வயிற்றை தடவி விட்டு அவன் செல்ல இவளோ அவனை முனங்களாக அர்ச்சித்தாள். ஒரு ரொமான்டிக் சீன் சொல்கிறேன், இவ்வளோதானாங்கிறான். இவன் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறானோ, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேனோ என தலையில் அடித்து கொண்டு திரும்பியவளை இரு பக்கமும் கைகளை ஊன்றி அவளை சிறை எடுத்தான். அச்சத்துடன் அவனை பார்த்தாள். அவனோ அவளை தன்னுடன் நெருக்கி, நான் என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சாம்பிள் காட்டட்டுமா என்று அவளது கற்பனையை நிஜமாக்கி இருந்தான் அவளது ஆசை காதலன். அதன் பின் அவளை சீண்டுவதையே வேலையாக கொண்டிருந்தான். அவனை அடக்கி சமைத்து முடித்து சாப்பிடும் வரை ஒரு வழியாகிவிட்டாள். சாப்பிட்டு முடித்தவன் சமத்தாக அவள் மடியில் படுத்துக்கொண்டான். அவளும் தலை கோதி அவன் உறங்கும் அழகை ஆசையாக பார்த்திருந்தாள். மாலையில் இருவரும் சரண்யாவை பார்க்க அவள் வீட்டிற்கு வந்து விசாரித்தனர். அவள் உடல்நிலையை பற்றி சொன்னாள். காயத்ரியும் அவள் உடல் பேண சில உணவுகளை சாப்பிடுமாறு அறிவுரை கூறினாள். மூவரும் பேசிக்கொண்டிருக்க காயத்ரி பேச்சுவாக்கில், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே அக்கா என்றாள். எடுக்கலாம் தான், ஆனா அது அவரோட ரத்தமாகாதே என்றாள். இப்போ நீங்க சுமந்து தொலைச்சது மட்டும் அவரோட ரத்தமா என கேட்க அவளை புரியாமல் பார்த்தாள் சரண்யா. என்ன சொல்ற நீ, உங்களுக்கு தான் தெரியுமே உங்க கணவரால குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்புறம் எப்படி அவரோட ரத்தமா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க என்றதும் அவள் அதிர்ந்தாள். என்ன சொல்றீங்க, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாதா, யார் சொன்னா என்று விளங்காமல் கேட்டாள். விஸ்வாவும் காயத்ரியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அக்கா, மாம்சுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லக்கா, உனக்கு கூட அந்த விஷயம் தெரியும்னு சொன்னாரே என்று விஸ்வா நடந்ததை சொல்ல நெஞ்சை பிடித்து கொண்டு தடுமாறியவளை பிடித்து கொண்டாள் காயத்ரி. அப்போ அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா என கேட்டதும் இல்லை என்று தலையை அசைத்தாள். சரியாக நண்பனை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்த நிரஞ்சன் கீழே நெஞ்சை பிடித்து கொண்டு அழும் சரண்யாவையும் தன் மீது குற்றப்பார்வை வீசும் விஸ்வாவையும் பார்த்து புரியாமல் விழித்தவன் மூணாவது ஆள் யார் என்று பார்த்து மேலும் அதிர்ந்து போனான். அவளோ பெரிதாக கண்களை அகல விரித்தவள் இவ என திக்கி திணறி வார்த்தைகளுடன் ஆ என கத்தியபடி காயத்ரி மயங்கச் சரிந்தாள். இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. காயு காயு என அவளை எழுப்ப முயன்றான். அவள் கண்களை திறக்கவில்லை. அவளை தூக்கி கொண்டு கீழே ஓட துணைக்கு சரண்யாவும் ஓடினாள். எந்த உண்மைகளை தனக்குள் மறைத்து வைத்தானோ அந்த உண்மை வெளிவந்து விட்டதை நினைத்து
கூனி குறுகிப்போய் மருகிப்போய் தரையில் விழுந்து அழுதான். அவன் மறைத்தது ஒரு விஷயமல்ல, 2 விஷயமானதே. மருத்துவமனையில் அவளை சேர்த்து சிகிச்சை அளித்தனர். அதிர்ச்சியில் உண்டான மயக்கம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டு செல்ல அவள் கண் விழிக்க வெளியே காத்திருந்தனர். நேரம் சென்று கண் விழித்தவளை உள்ளே சென்று பார்க்க விஸ்வாவை கட்டி அணைத்து கொண்டவள் அவனிடம், அவன் அவன் என்னை கெடுத்த 5 பேர்ல ஒருத்தன் விஸ்வா என பெரிய பெரிய மூச்சுக்களை விட்டபடி சொல்ல, அதை கேட்ட சரண்யாவின் கால்கள் துவழ கீழே அப்படியே அமர்ந்து விட்டாள். அத்தியாயம் 45. திருச்சியில் புகழ்பெற்ற கல்லூரியில் MBA படித்துக் கொண்டிருந்தான் நிரஞ்சன். குருநாத், சுந்தர், வேல்ராஜ், ஸ்ரவன் என 5வரும் பொறியியல் படிப்பிலிருந்தே நண்பர்கள்தான். நண்பர்களுடன் சேர்ந்து மாது என அனைத்து கெட்ட பழக்கங்களையும் கற்றுக்கொண்டான் நிரஞ்சன். மதுரையில் பள்ளி படிப்பில் தந்தை கவனிப்பில் இருந்தவரை நன்றாக வளர்ந்தவன் வேறு ஊர், விடுதி என கல்லூரி வாழ்க்கை அவனை முற்றிலுமாக மாற்றியது. அதுவும் குருநாத்துடன் உண்டான நட்பு அவனது நல்ல பண்புகளையும் சேர்த்து மாற்றியது. அடக்குமுறையில் வளர்ந்தவனுக்கு கல்லூரி வாழ்க்கை விடுதலையை கொடுத்தது. அவனுக்கு கிடைத்த சுதந்திர வாழ்க்கையை அவன் தவறான வழியில் பயன்படுத்தி கொண்டான். நண்பர்களுடன் சேர்ந்து சேட்டைகள் செய்ய ஆரம்பித்தான். குருநாத் தலைமை தாங்க அவர்களது அராஜகம் அதிகமானது. எம்பியின் மகன் என்பதாலும் அவன் என்ன தவறு செய்தாலும் கல்லூரியிலிருந்து அவனை கண்டிப்பதும் இல்லை, தண்டிப்பதும் இல்லை. அவன் என்னவோ செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டனர். அவனை மட்டுமில்லாது அவனது நண்பர்களை கண்டிப்பதையும் விட்டுவிட்டனர். கல்லூரியில் கண்டிப்பு இல்லாது போக அவிழ்த்துவிட்ட மாடுகளாக சுற்றி வந்தனர். சரியாக படிப்பதும் இல்லை, பரீட்சை ஒழுங்காக எழுதுவதும் இல்லை. ஆனால் குருநாத் தலைமையில் அவர்களை பாஸ் பண்ண வைத்தான். அதேதான் MBA படிப்பிலும் தொடர்ந்தது. ஹாஸ்டலிலும் அவர்களது அராஜகம்தான். மாணவர்கள் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கல்லூரி மேனேஜ்மெண்ட் அவர்கள் மீதுதான் எந்த ஆக்ஷனையும் எடுப்பதில்லை. ஹாஸ்டலில் அவர்களது கூத்து அதிகரித்தது. அன்றுதான் அவர்களது அராஜகம் உச்சத்தை தொட்டது. 5வரும் மது அருந்திக் கொண்டு 2 சக்கர வாகனத்தில் பயணித்த போது ஆளரவமற்ற சாலையில் காயத்ரி நிற்பதைக் கண்டு அவள் அருகே வந்தனர். முழு போதையில் இருந்தவர்கள் தப்பித்துச் செல்ல இருந்த காயத்ரியை பிடித்து அருகே இருந்த புதரில் இழுத்துச் சென்று அவளை கற்பழித்தனர். அடுத்தடுத்து என 5வரும் அவளை கற்பழித்துவிட்டு மது போத்தலை சொருகி அவளை தீர்த்து கட்ட குருநாத் சொல்ல, சுந்தர் அந்த வேலையை செய்ய ரோட்டில் அலையும் பைத்தியக்கார பெண் ஒருத்தி அவர்களை கண்டதும் அவர்கள் மீது கல்லை வீசினாள். பயந்து தெரித்து ஓடினார்கள் 5வரும். அவளுக்கும் அவ்வாறு நிகழ்ந்திருக்கும் போல. காயத்ரியை தேடி வந்த சண்முகத்திடம் அந்த பைத்திய பெண் புதரை காட்ட அவளது முனங்கல் சத்தத்தை கேட்டு பதறி ஓடினார். கந்தலாய் கிடந்தவளை தலையில் அடித்துக்கொண்டு அவளை மடியில் ஏந்தி கொண்டு கதற சாலையில் ஆட்டோவில் வந்த ஆட்கள்தான் அவளை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். சண்முகம் போலீசுக்கு தகவல் சொல்ல அவர்களும் ஸ்பாட்டிற்கு சென்று அங்கே நின்றிருந்த வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துச் சென்றனர். இவர்கள் எப்படியோ ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தனர். ஆனாலும் ஒருவித பயம் அவர்களுக்கு. பைக்கை கூட எடுத்துக்கொண்டு வராமல் தப்பித்து வந்து விட்டார்கள். ஆனாலும் மாட்டிக்கொள்வோம் என்று முதலில் பயந்தது நிரஞ்சன். பைக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் குரு, அதுவே போதும். நாம தான் அவளை கற்பழிச்சோன்னு கண்டுபிடிச்சுவாங்கடா. பைக்கு எங்க அப்பா பேர்ல இருக்கு. அவருக்கு உண்மை தெரிஞ்சது என்னை கொன்னுடுவார்டா. நிரஞ்சன் புலம்ப, டே நிரஞ்சா, என்ன பேசுற? நீ ஒரு MP மகனோட ஃப்ரெண்டுங்கிறத மறந்துட்டியா? அப்பா கிட்ட விஷயத்தை சொன்னா அவர் பார்த்துப்பாரு என்றவன் அவனது தந்தைக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவனை கடிந்தவர் இரவோடு இரவாக அந்த வண்டியை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களது அடியாட்கள் 5 பேரை வண்டியுடன் போலீசில் வந்து சரணடைய அனுப்பினார். காவலர்களும் அரசியல்வாதியை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில் வண்டியை கைமாற்றிவிட்டு வந்தவர்கள் மேல் கேஸ் போட்டனர். மறுநாள் செய்தியில் அவர்கள் போட்டோ வர காயத்ரியோ, அப்பா என்னை கற்பழிச்சது இவங்க இல்லப்பா, அவ முகம் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குப்பா, இவங்க இல்லப்பா என கத்தி அட அவரும் காவலர்களிடம் சென்று விசாரிக்க அவர்களோ பதவி பலம் பற்றி சொல்லி அவரை அடக்கிவிட்டனர். வேறு வழி இல்லாமல் விட்டுவிட்டார் சண்முகம். இந்த 5வரும் தப்பித்தனர். அவ்வளவு நடந்தும் அவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் படிப்பு முடியும் தருவாயில் வண்டியில் மூணாறு சென்றவர்கள் அங்கிருந்து முழு போதையில் கிளம்ப நிரஞ்சனின் கெட்ட நேரம். அவன் பயணித்த வண்டி விபத்துக்குள்ளானது. எக்குத்தப்பாக வண்டியின் பாகங்கள் அவனது அந்தரங்க பகுதிகளை சேர்த்து சேதாரம் செய்துவிட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கேரளா பார்டரை தாண்டியதால் அவர்கள் தப்பித்தனர். போலீஸ் கேஸ் ஆனாலும் தந்தையின் பெயரை சொல்லி தப்பித்தனர். நிரஞ்சன் வீட்டிற்கு தெரியாமல் இவர்களே அவனை பார்த்து கொண்டனர். தெரிந்தால் குடித்துவிட்டு வண்டி ஓட்டிய விவரம் தெரிய வரும். ஓய்வு பெற்ற நேர்மையான காவல் அதிகாரியான அவர் அவனை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார். அந்த பயத்தில் அத்தனையையும் மறைத்தனர். அவனும் குணமாகி வந்தாலும் அவன் சரியாகவில்லை. காரணம் மருத்துவர்கள் சொன்னதுதான். அடி ஆழமாகப்பட்டதாலும் ஆல்கஹால் அதிகம் எடுத்துக்கொண்டதாலும் அவனால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்றும் சொல்லிவிட மனமுடைந்து போனான். அதை நினைத்து கொண்டிருந்தவன் ஹாஸ்டலில் 2 முறை தற்கொலை செய்து கொள்ள முயன்றான். குருநாத் தான் தடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி பரீட்சை முடிந்ததும் மதுரைக்கு அனுப்பி வைத்தான். மதுவை அவன் தொடவில்லை. அந்த விபத்து அவனை முற்றிலுமாக மாற்றியது.
கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றியது. மீண்டும் தந்தையிடமே அவன் சரணடைந்தான். இவரிடம் இருந்தவரை ஒழுக்கமாக இருந்த நான் இவரை விட்டு சென்றதும் கேவலமான பிறவியாக வாழ்ந்ததை நினைக்க நினைக்க சகதிக்குள் இருப்பது போல இருந்தது அவனுக்கு. அவனது தந்தையை நினைத்து பயந்தான். மீண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அதை நண்பர்களிடம் பகிர குருநாத் தான் அவனது அதிகாரத்தால் மதுரையில் ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தான். அவனை ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவி செய்தான். ஆனாலும் எல்லாம் தோல்வியில் முடிய கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்து நின்றான். காரணம் கேட்டு பெற்றவர்கள் ஓய்ந்து போக கடைசியாக வந்த வரனாக சரண்யாவின் புகைப்படத்தை பார்த்ததுமே அவனுக்கு பிடித்து விட்டது. அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாலும் அவனது குறை அவனை தடுக்க குழம்பி இருந்தவனை தேற்றி உண்மையை மறைத்து அவளை திருமணம் செய்து கொள்ள சொன்னான் குரு. ட்ரீட்மெண்ட் எடுத்திடலாம் என்றெல்லாம் சொல்லி அவளை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்தான். உண்மையை மறைத்து அவளுக்கே தெரியாமல் சிகிச்சை எடுத்தும் தோல்வியில் முடிய 4 வருடம் சென்ற நிலையில் அவனால் அவள் பேச்சு வாங்க சரண்யாவின் கண்ணீர் அவனை ஏதோ செய்தது. ஆனாலும் உண்மையை சொல்ல அவனுக்குள் இருந்த ஆண் என்ற ஈகோ தடுக்க சொல்லாமல் மறைத்தான். அவனை திருச்சி வரவழைத்தது குருநாத் தான். அதன்பின் அனைத்தும் நடந்தது. மருத்துவமனையில் கண் விழித்த காயத்ரி தன் தலையை வருடிவிடும் விஸ்வாவை கண்டதும் அவனது வயிற்றில் முகம் புதைத்து அழுதாள். காய்குட்டி, எதுக்கு அழற? ஏன் மாம்ச பார்த்து பயந்த? அவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா என கேட்கவும் அவனது அணைப்பில் இருந்தவாறே ஆமாம் என்றாள். எப்படி தெரியும் என்றான் கலக்கத்துடன். பக்கத்தில் சரண்யாவும் அவளை புரியாமல் பார்த்து விழித்தாள். என்ன ரேப் பண்ண 5 பேர்ல அவனும் ஒருத்தன் விஷு. எனக்கு அந்த 5 பேரோட முகமும் இன்னமும் ஞாபகம் இருக்கு. அதுல ஒருத்தன் அவன் என்று தேம்பி தேம்பி அழுதவாறு சொல்ல இவனோ அதிர்ந்து போய் சரண்யாவை பார்க்க அவளுக்கோ நெஞ்சை அடைத்தது. காயத்ரி அழுது கொண்டே இருக்க அவளது முதுகை தடவியவன் சரண்யாவை வலியுடன் பார்க்க அவளோ அடுத்தடுத்து கணவனை பற்றிய விஷயங்களை கேட்டதும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெஞ்சில் டன் டன்னாக பாரத்தை வைத்தது போல இருந்தது. இத்தனை வருடம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கையிலேயே பூமி பிளந்து உள்ளே போய்விட மாட்டோமா என நினைத்தாள். தான் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் பொய்யென ஆகிவிட அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் காட்டிய அன்பில் அவனுடன் முட்டாளை போல வாழ்ந்திருக்கின்றோம் என்று நினைக்கவே அருவருப்பாக இருந்தது. இதற்கு காரணமானவனை கேள்வி கேட்டே ஆக வேண்டும் என்று கண்ணீரை துடைத்துவிட்டு வெளியே வந்தவள் ஆட்டோவில் ஏறி வீட்டிற்கு பயணித்தாள். ஆனால் அவள் வருவதற்குள் அனைத்தும் நிகழ்ந்துவிட்டது. காயத்ரியை தூக்கிக் கொண்டு அவர்கள் விரைந்ததுமே தரையில் மடங்கி அமர்ந்தவனுக்கு அடுத்து நிகழப்போவதெல்லாம் கண்முன் படமாக ஓடியது. முன்பு தந்தைக்கு பயந்து அனைத்தையும் மறைத்தவன் இன்று சரண்யாவுக்கும் பயந்து அவளிடமும் சொல்லாமல் பயந்தான். உண்மையை மறைக்க அவன் பண்ணின தகிடுதத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். சரண்யா எப்படியும் சட்டையை பிடித்து தன்னை கேள்வி கேட்பாள். அவளுக்கு நான் இழைத்தது துரோகம் அல்லவா? காதல் என்ற பெயரில் அவள் தன்னை கண்மூடித்தனமாக நம்ப வைத்த துரோகி அல்லவா நான்? காரி உமிழ்ந்து நாக்கை பிடுங்குவது போல கேள்விகள் கேட்பாள். அன்று காலையில் அவளை கேட்டது போல. எந்த லட்சணத்துல என்ன பேசின என்று கேட்பாள். என் அம்மாவிடம் நியாயம் கேட்பாள். என் அப்பாவிடம் கேட்பாள். என்னால அவ கேட்ட பேச்சுக்கள் அதிகமாச்சே. எல்லாரையும் கூட்டி பஞ்சாயத்து வைப்பா. என்னை விட்டுட்டு போவா. என்னை டிவோர்ஸ் பண்ணுவா. இத்தனை வருஷம் மறைச்சு வச்சிருந்த எல்லாம் வெளியில வந்துடும். எல்லாரும் என்ன புழு மாதிரி பார்ப்பாங்க. என் தம்பி பொண்டாட்டி என்னை கேவலமா பாப்பா. விஸ்வா காரி துப்புவான். ரேகாமா பார்வை என அவன் அனைத்தையும் எண்ணி பார்க்க அவனுக்கே சகதியில் சாக்கடையில் குளித்தது போல தன்னை நினைத்து அருவருத்து போனது. தன்னை பெருமையாக, பாசமாக, காதலாக, நட்பாக பார்த்த கண்கள் எல்லோரும் புழுவை போல பார்க்கும் என்று நினைக்கும் போதே உடல் கூசிப்போக ஏற்கனவே 3 முறை தற்கொலை முயற்சி செய்தவனின் கோழை மனம் இன்றும் தற்கொலை செய்து கொள்ள தூண்ட உடன் யாரும் இல்லாததால் அந்த முடிவை சட்டென எடுத்துவிட்டான். ஆனால் சரண்யாவிற்கு ஒரு மன்னிப்பு மடல் எழுதினான். அனைத்து உண்மைகளையும் எழுதியவன் சரண்யாவிடம் மன்னிப்பையும் தன் காதலையும் பகிர்ந்து கொண்டு என் சாவிற்கு நான் ஒருவனே காரணம் என்று எழுதி வைத்துவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் தூக்கில் தொங்கிவிட்டான். ஒரு நொடியில் எடுத்த முடிவால் உயிரை துச்சமாக துறந்து விட்டான். வீட்டிற்கு வந்த சரண்யா வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு தட்டினாள். அப்போதுதான் கோவிலுக்கு போய்விட்டு வந்த ரேகா அவள் அருகே வந்தார். அவருக்கு இன்னமும் விஷயங்கள் தெரியவில்லை. கோவிலுக்கு சென்று வருவதாக மூவரிடமும் சொல்லிவிட்டு சென்றார். அவன் கதவை திறக்காமல் போக பதற்றத்துடன் கதவை தட்டினாள். ரேகா விசாரிக்க உள்ளே நிரஞ்சன் இருப்பதை சொன்னவள் திறக்காமல் இருக்கவும் பயந்து போனாள். அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே செல்ல அவனோ இறந்து தொங்கிக் கொண்டிருந்தான். ஆவென கத்தி தரையில் மடங்கி அழுதாள். ஆட்கள் அவனை மெல்ல இறக்கி ஹாலில் படுக்க வைத்து போலீஸை அழைத்தனர். டேபிளில் இருந்த காகிதம் அவள் கண்ணில் பட அதை படித்துவிட்டு மேலும் அழுதாள். அதை வாங்கி படித்த ரேகாவிற்கும் அதிர்ச்சி. அவரோ அழுது கொண்டே விஸ்வாவிடம் சொல்ல அதிர்ந்தவன் காயத்ரியை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பக்கத்தில் இருந்த GH கொண்டு செல்லப்பட்டான் நிரஞ்சன். இயந்திரமாக உடன் சென்றாள் சரண்யா. மதுரையில் அவர்கள் இல்லத்தில் தகவல் சொல்ல அவர்களும் வந்து கொண்டிருந்தனர். விஸ்வா வைபவிற்கு சொல்ல அதிர்ந்தவன் மகளை கூட்டிக் கொண்டு
கொடைக்கானலிலிருந்து நண்பனின் காரில் பயணித்தான்.